மக்களே இங்க வாங்க வாங்க, சரியான ஃபன் ஒண்ணு மாட்டி இருக்கு. இவரை தெரியல? தலைவர் விஜய் அவர்கள் மறைந்த பின்னரும் தலைவருடைய அரசியல் இந்த நாட்டிலே இருக்கும். நீங்கள் வேணுமென்றால் இருந்து பாருங்கள். பாக்குறப்பவே நல்லா இருக்குது இந்த ஈனப்பிரிவுக்கு பண்ணியிருக்கிற வேலை. சொந்த ஊர்லயே ஸ்ரீலங்காலே சாருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க. ஆனா இந்த நாய்க்கு இந்த போட்டோ வச்சதுல இருந்து அங்க ஒருத்தர் கூட செய்யல. அங்க இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க பைக்ல. ஆனா ஒரு விஷயங்க, எங்க ஊர் தமிழ்நாட்டுல கூட சில கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரி செருப்பு மாலை போடுறது, பாடையில ஏத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நூதன போராட்டம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பப்ளிக்கா இருக்கிற ஒரு தெருவுல எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வச்சாங்கன்னா மினிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல யாராவது ஒருத்தர், அந்த கடைக்கோடி தொண்டன் எவனாவது ஒருத்தனாவது வந்து அதை தூக்கி போட்டு போயிடுவான். ஆனா ஸ்ரீலங்கால சொந்த மண்ணிலேயே இவனுக்கு என்ன மரியாதைன்னு பாருங்க. அந்த பப்ளிக் யாருமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா என் ஊர் தமிழ்நாட்டுல நீங்க கை தட்டி சப்போர்ட் பண்ணீங்களேடா, அதை மட்டும் மறக்க மாட்டேன்டா நானு. இருக்கும், நீங்கள் வேணுமென்றால் இருந்து பாருங்கள். கடைசி அந்த செருப்பு மாலையும் அந்த போட்டோவை எடுத்து போறதுக்கு ஒருத்தன் வந்தான் பாருங்க. அட அவனேதான். டேய், எங்க ஊர்ல ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி வச்சாங்கடா, கடைசி வரைக்கும் அந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து யாருமே இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்கடா. எப்படியா இருந்தாலும் அந்த கட்சி ஆட்களே வந்து எடுத்துருவாங்க. செருப்பு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தி இருந்தத அவனே போயிட்டு எடுத்தான் பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க இந்த ஈனப்பிறவி. அந்த செருப்பு கூட அவன் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான் பாருங்க. அங்க நிக்கிறாங்க அவன் செருப்பு திருடாங்க. அவன் செருப்பு திருடா. டேய் சுடுவன் நாயே, வேற ஒரு சுடுவன் நாயேவா வாரான். சுடுவன் நாயே எங்க வந்து சுடுறா பாப்பேன். சுடுவன் நாயவன். சரி, உன் செருப்பு நீயே எடுத்துட்ட, உங்க ஊர் நியூஸ்ல என்னன்னு வரும்? இலங்கையில் தெரு வீதியில் வைக்கப்பட்டிருந்த எம்பி அர்ஜுனனின் புகைப்படத்திற்கு மலர் மாலை செருப்பு அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டிருந்தது. அப்பகுதியில் சென்று வந்து கொண்டிருந்த பொதுமக்கள் அனைவரும் பார்த்து கண்டு களித்தனர். இந்நிலையில் எம்பி அர்ஜுனனின் கடைக்கோடி தொண்டனான எம்பி அர்ஜுனனின் அப்புகைப்படத்திற்கு இருந்த மலர் மாலை செருப்பை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்றார். இப்படிதான் அவங்க ஊர் நியூஸ்ல ஓடி இருக்கும். தான் செருப்பை தானே வந்து கடைக்கோடி தொண்டன் அவனே வந்து எடுத்துக்கொண்டான். அவன் பேரும் இந்த அர்ஜுனன் தான், வேற யாரும் கிடையாது. அவனுக்கு தொண்டன் எவனுமே கிடையாதுடா. அவன் ஒரு ஃப்ளூக்கல்ல ஜெயிச்சுட்டு எங்க தமிழ் மக்கள் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஆதரவா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஓட்டு வாங்கிக்கின்னு, இங்க சிங்களக்காரங்கிட்ட வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வாங்கிக்கின்னு ரெண்டு இடத்துலயுமே ஃப்ராடா தான் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். இது அவங்களுக்கே தெரியும். ஆனா உள்ளூர்காரனுங்க அவங்க மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் யாருன்னு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறீங்க பாத்தீங்களா, எவன் வந்தாலும் சரி முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு பேசிட்டாங்கன்னா போதும் உடனே கை தட்டி ஆரவாரம் போட்டுறீங்கடா. கேவலமா இல்லையா? நம்ம மக்கள் கொஞ்சம் திருந்தணுங்க. ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்காம அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு என்ன கேவலம் இது.